ஸ்ப்ரவுட்ஸ்ல நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாரி இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு வெரைட்டியான ரெசிபீஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான மொளக்கட்டின பயிர வச்சு ஒரு கட்லெட் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்? என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். 1 கப் மொளக்கட்டின பச்சை பயிறு எடுத்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி, 1 கைப்பிடி அளவு மல்லி, இது கூட 2 பச்சை மிளகாய். இப்ப எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் மாரி ரெடி பண்ண போறோம். நம்ம எடுத்திருக்க எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் மிக்ஸியில சேர்க்க போறோம் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரவுட்ஸ், அடுத்து மல்லி, கொஞ்சமா இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இந்த கட்லெட்க்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இத வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கட்லெட்க்கு இன்னும் ஃப்ளேவர் சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் தண்ணியா இருக்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கலந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கும் மாவு. கட்லெட் போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் சூடுபடுத்திக்கலாம். அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்ல. அடுத்து கட்லெட் செய்ய வேண்டியதுதான். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லெட் மிக்ஸை எடுத்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி பிரெட் கம்ஸில் கோட் பண்ணிட்டு இலையோ இல்லை பிளேட்டில் இந்த மாதிரி தட்டி ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாக இல்லாமல் மீடியம் சைஸில் பண்ணி நம்ம சூடு பண்ணியிருக்க கடாயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கண்டிப்பா இது ஹை ஃப்ளேம்ல பண்ணக்கூடாது, லோ ஃப்ளேம்ல தான் பண்ணணும். அப்பதான் 2 பக்கமும் நல்லா குக் ஆகி கிறிஸ்பியா கிடைக்கும் நம்மளோட கட்லெட். பாருங்க, நல்லா ரெடி ஆயிருக்கு. மீதி எல்லா கட்லெட்ஸும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட்ஸ் கட்லெட் ரொம்பவே ஈஸியா தயார் பண்ணிட்டோம். இது ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு பண்ணதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபி டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தரேன். நீங்களும் செக் பண்ணிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கட்லெட்க்கு கெட்சப்போ இல்லை கார சட்னி வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேனல்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அம்மாலூஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியில நாங்கள் உங்களே சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.